ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெரர் டியூஸ்டேல எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு பேர் என்னன்னா, தி ஓ அதாச்சும் சபதம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதோடைய ஒன்லைன் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒன்லைன் தான். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. இதோட ஒன்லைன் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் ஜோடி வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு கடவுள்கிட்ட அவங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க நினைச்சே பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரியல் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. இவங்க வேண்டுன அந்த கடவுள் இவங்களுடைய ரியல் லைஃப்லயே வந்து அவங்க கண்ணு முன்னாடியே நின்று வச்சு இவங்க 2 பேரும் செய்ன்னு செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்படி என்னதான் செய்றாங்கன்றத வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார பார்ப்போம். இப்போ எபிசோடோடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுல ஒருத்தர் இப்ப மிதந்துட்டு இருக்காரு. அவர் மிதந்துட்டு இருக்கிறத ஒருத்தவங்க பார்த்துட்டு அவர் தவறி தான் அதுல விழுந்துட்டாருன்னு நினைச்சிட்டு வேக வேகமா அதுல குதிச்சு அவரை காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தவறிலாம் விழுந்திருக்க மாட்டார். சும்மா அந்த தண்ணியில ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்குன்னா இவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் இப்ப அவர் சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு, ஏன்டா அதுக்குன்னு இந்த மாதிரி தண்ணியில குதிச்சு விளையாண்டுட்டு இருப்ப, திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஒரு 8 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா இப்போ அவங்க ஒரு கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா டிப்டாப்பா வேற இருக்காங்க. பெரிய பணக்காரங்க போல இருக்கு. இப்போ சிக்னல் போட்டதுனால கார் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அதனாலேயே அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ரொம்ப நாளா சொல்லல, இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க. அது என்னன்னு தெரியுமான்னு ஏதோ பெருசா சொல்ல வர மாதிரி கிட்ட வருவாரு. ஆனா கடைசியில எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னுவாரு. அதையும் அவங்க கேட்டுட்டு, டேய் இதுக்கு தான் வந்து இவ்வளவு பில்டப் கொடுத்தியா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா வாங்கி தந்துருக்க மாட்டேனா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கவலைப்படாத நம்ம அந்த பக்கம் தானே போவோம், சாப்பிட்டு போகணும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கார்ல இருந்து தான் இறங்குறாங்க. எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க ஒரு கோயிலுக்கு வந்துட்டாங்க. அந்த சிக்னல்ல இருந்து இவங்க அந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்களாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு போவாங்களாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்காங்க. உள்ள போயிட்டு அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா, பொறுமையா பின்னாடி போயிட்டு, நீ என்ன வேண்டிட்டு இருக்க என்கிட்ட சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு அவங்க கிட்ட விளையாண்டுட்டே அப்படியே ஜாலியா இருக்காரு அந்த இடத்துல. அப்படி விளையாண்டுட்டே இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு பாட்டி வேற உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி அவங்கள பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இங்க வாங்க பசங்களா, இதை வேணா வாங்கி கடவுள் மடி உட்காந்து இதை செஞ்சு பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி இவங்க வச்சிருந்த அந்த பொருளை இவங்க 2 பேர்ட்ட வித்துடுறாங்க. அப்படி வித்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு கதையுமே சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, அப்படி வந்திருந்தீங்கன்னா இந்த கோயிலை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோயிலோட கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க பேரு பிளாக் ஹில் காட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கதை பத்தி நான் உங்ககிட்ட ரொம்பவே சுருக்கமா சொல்றேன், அதை கேளுங்க. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்ப கடவுளா இருக்கிறவங்க ஒரு காலத்துல மீனவ பெண்ணா இருந்தாங்க. அப்படி மீனவ பெண்ணா இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இளவரசர் மேல காதல் வந்துச்சு. 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தவங்க மயங்கி காதல் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப காதல் அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா அப்ப அந்த நேரமும் தான் அந்த இளவரசர் குடும்பத்துல இருந்து நிறைய பேர் வந்து, இந்த மாதிரி கீழ் ஜாதி பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இதனால மிகப்பெரிய பிரச்சனை வரும் நம்ம குடும்பத்துக்குள்ளார, அதனால என் கூட வான்னு சொல்லி ராஜாவை இழுத்துட்டு போயிட்டாங்க. அதே நேரம் இந்த பொண்ணை பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாக்கிட்டாங்க. அந்த ராஜாவை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த பெண்மணியை பண்ணி விட்டுட்டாங்க. அதனால இந்த பெண்ணால அந்த பிரிவை தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தவங்க வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிட்டு இறந்தே போயிட்டாங்க. இப்படி ட்ரூவா லவ் பண்ண இவங்க ஆவியா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த இளவரசர் வந்து நிறைய பொண்ணும் கூட சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம செத்துட்டோம், இவன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. அப்ப அவன் நம்மள உண்மையாலுமே லவ் பண்ணலையா, நம்ம கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தானா, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பொண்ணு ஒரு நாள் அந்த இளவரசர் முன்னாடியே போய் நின்னாங்க. அந்த ராஜா அங்க இருக்கும்போது அவர் கூட ஒரு தாசியுமே அங்க இருந்துச்சு. அதுவுமே இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. நீங்க என்னைக்காச்சும் மழை வந்து கத்தி மாதிரி பெஞ்சு பார்த்துருக்கீங்களா, அன்னைக்கு நைட்டு பெஞ்சுது. அந்த கத்தி மாதிரி பெஞ்ச மழை ஒன்னொன்னும் அந்த ராஜா மேல பட்டுச்சு. படுற ஒரு ஒரு தூறலும் அவன் உடம்ப கிழிச்சிட்டு சதையை கிழிச்சிட்டு கீழே போச்சு. அதனாலயோ அவர் உடம்புல இருந்து ரத்தமா குத்துச்சு. எப்படின்னா, ஒரு மீனோட செதில பேத்து எடுத்தீங்கன்னா அது எப்படி கிழிஞ்சிட்டு தொங்குமோ அந்த மாதிரி அவருடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சதையும் பிச்சுட்டு தொங்குச்சு. அந்த நேரமும் காதல் கடவுள் போய் கேட்டாங்க, உண்மையை சொல்லு, உன்னுடைய மனசுல என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருந்த, சொல்லு சொல்லுன்னு கேட்ட உடனே தான் அந்த ராஜா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த காதல் கடவுள் அவரை விட்டுட்டே போனாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே எச்சரிக்கிறேன், நீங்க வந்து இந்த கடவுள் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு சாதாரண கடவுள்லாம் கிடையாது. நீங்க உங்ககிட்ட என்ன வேண்டீங்களோ அது அப்படியே நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, காதலர்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சா அதை வெளியே வர வைக்க பார்ப்பாங்க. அப்படி அவங்க அதை வெளியே சொல்லலைன்ற பட்சத்துல நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்க உடம்பையே செதில் செதில கிழிச்சு விட்டுருவாங்க மழை வர வச்சு. ஏன்னா இவங்களுக்கு காதல் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க தான் காதலுக்கே பேர் போனவங்களாச்சு. அதனால அப்படித்தான் பண்ணுவாங்க. அதனால 1க்கு 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு இவங்க கிட்ட போய் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க,
போன்னு சொல்லி இப்போ இந்த பாட்டி அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்களுமே அது எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டாக தான் கேட்டுட்டு அங்கே போய் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ப்ரே பண்ணும்போது அதுலேருந்து ஒரு குச்சி விழுது. அந்த குச்சி எடுத்து பார்த்தா 2 பேரோட இதுலையுமே 12 தான் வந்திருக்கும். இந்த 12 நம்பர் வந்ததுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டில் ஒரு ஒரு நம்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு 12 வந்ததுனால அந்த 12 தான் போய் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பார்த்தா ஒரு பேப்பர் அப்படியே நனைஞ்சு படிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனாலுமே அதை நேட் வந்து படித்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான அளவு போட்டிருக்கும். அதனால அது எதையுமே இங்கே டவ் கிட்ட சொல்ல மாட்டார். அதில் அப்படி என்ன தான் போட்டிருக்கோம்னு. அவங்களுமே கேட்பாங்க திருவி திருவி. ஒரு எதுவுமே சொல்ல மாட்டார். ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, நீ காருக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. அவங்களும் வந்து போயிடுறாங்க. அவங்க போன உடனே தான் ஒரு மூஞ்சியே மாறுது. ஏன்னா அதில் அந்தளவுக்கு என்னவோ போட்டிருக்கும் போல இருக்குது. அவங்க போனதுக்கப்புறம் தான் அதில் என்ன போட்டிருக்குன்னு நமக்கே காட்டுறாங்க. நீங்கள் காதல் பண்ணும்போது ஏதாவது ஒன்று மறைச்சிங்கன்னா அது உங்களுக்கே துன்பமாக மாறும். ஒரு ஒரு வார்த்தைகளும் ஒரு ஒரு எழுத்துகளும். அதனால உங்களுடைய லவ்வே வந்து முடிவுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் போட்டிருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஷாக் ஆவார்னா, இவருமே உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிருப்பாரு. இது முன்னாடி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் உட்காந்துட்டு இருந்திருப்பாருல்ல, அப்போ இவருக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வரும். எங்கே இருந்துன்னா ஸ்வீடன்ல இருந்து தான் வரும். இவர் அந்த மாதிரி வேலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த வேலைக்கு போனால் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஆனால் இவர் ஏன் போக மாட்டார்னா இவருடைய லவ்வருக்காக தான். இவங்க கூடயே இருக்கணும்னு இவர் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க லவ்வருமே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்துவோம். அதனால நீ இங்கேயே இரு, எங்கேயும் போக தேவையில்லன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வெளிநாட்டு ஆஃபரை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சீனில் காரில் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருப்பாரு. ஆனால் அதை அப்படியே பேச்சை மாற்றிருப்பாரு பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து இந்த விஷயத்தை வச்சு தான். இப்போ அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இது, நம்ம மறைச்சதெல்லாம் வந்து இந்த கடவுளுக்கு ஒரு வேளை தெரியுமோ, கரெக்டாக எப்படி அதே மாதிரி ஒரு பேப்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. அதோட அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே வீட்டில் தான் கட்டுறாங்க. இது என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் அவங்க ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்க. அதனால அந்த இடத்தையே இப்போ அந்த பொண்ணு சுற்றி பார்த்துட்டு, இந்த இடம் சூப்பராக இருக்குது, நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட இந்த இடத்தோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அவங்க பேசிட்டே அவர்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அதில் பார்த்தா அவங்க அப்பா தான் இருப்பார். அவர் எனக்கு நீ ரொம்ப சந்தோஷம்ப்பா இங்கே வந்தது, அவங்க என் பொண்ணை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ, நம்ம 2 பேரும் அப்புறமா மீட் பண்ணி பேசுவோம், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோடைய ஃபுல் ஆர்கிடெக்சர் டீட்டெயிலையும் நீ பார்த்து வை, நம்ம 2 பேரும் அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன்னா இதே மாதிரி நம்ம வேற ஒரு ஹோட்டலை ஒரு ஊரில் கட்டி நல்லா கிராண்டாக ஓப்பன் பண்ணுவோம், சரியா, இப்போ எனக்கு ரொம்ப பிஸியான டைம், அதனால கிளம்புறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க இங்கே படுத்துட்டு ஒரு ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தா அவங்க 2 வெட்டிங் ஆனிவர்சரியுடைய வீடியோ தான் ஓடிட்டு இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தியா, அதுக்குள்ளார ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகி, நம்ம இப்போ தான் அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோன்னு அவங்க கனவு காண்டுட்டே இருக்காங்க. அந்நேரமே ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல வர்றாரு. ஆனால் தயங்குறாரு. இவரால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே தயங்கி தயங்கி ஏதோ ஒன்று சொல்ல வந்துடுறாரு. வாய் வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் அந்த நேரமும் அந்த பொண்ணு, நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்றா இருப்போம்ல, பிரிய மாட்டோம்ல, நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போம், ஒன்றாவே வாழ்வோம், வயசாகிற வரைக்கும் ஒன்றாவே இருந்து செத்து போயிடுவோம், சரியான்னு சொல்லிட்டு ரொம்ப உருக உருக பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு எப்படிரா அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஸ்வீடன் போகிறத பற்றி பேசுறதுன்னு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தாங்கிட்டே இருக்கிறவரோ சரி வேணாம், சொல்லவே வேணாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கை விட்டுறாரு. அதோட இப்போ நைட்டுமே ஆகிப்போச்சு. ஒரு அங்கே வெளியிலே தான் படுத்துட்டு இருப்பாரு அதை யோசிச்சு. இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவரோ அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இவர் அந்த கடவுள்கிட்ட வேண்டி இருப்பார் தெரியுமா, அவங்க தான் வந்து அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்டலாம் வரமாட்டாங்க, அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இது யாரும் ஒருத்தவங்க அப்படி கருப்பாக பார்க்க அகோரி மாதிரி நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு உள்ளே ஓடி போய் ஜன்னலை தான் சாத்திடுவார். ஜன்னலை சாத்திட்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். பார்த்தா இருட்டு ஆவாவா அவங்க அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க, அசைய கூட மாட்டாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு இன்னுமே பயமாயிடுது. யார் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்களே பார்த்துட்டு அதே நினைப்பில் என்ன பண்ணுவார்னா அப்படியே மெத்தையில் தான் ஏறி போவார். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே போறாரு. அப்படியே ஒரு பாத்ரூம் உள்ளார போயிடுறாரு. அங்கே தான் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க என்னத்தை பார்த்து நின்றுட்டு இருக்காங்கன்னு இவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளார இருந்து இந்த காதல் கடவுள் வெளியே வராங்க. பார்க்கறதுக்கு உடம்பு பூரா ஒரு மீன் செதில்லாம் எப்படி அங்கங்கே தொங்குச்சுன்னா இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஒரு மீனுக்குரிய வடிவம் அப்படியே அவங்க உடம்புல இருக்கு. அவங்க இவங்க கிட்ட வந்து சொல்ல வராங்க. அதுக்குள்ளார இவங்களும் பயந்து ஓடுறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு எல்லாருமே ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுமே பயந்து வெளியில் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும்போது இந்த பொண்ணு கீழே தடுக்கி விழுந்துருது. இவருமே என்ன பண்ணுவாருன்னா போய் மலையில் நனைஞ்சிருவாரு. அதில் நனைஞ்ச உடனே இவர் உடம்புல அந்த மலை சாரெல்லாம் கத்தி குத்துற மாதிரி இறங்குது. ஒரு ஒரு குத்துக்கும் ஒரு சதெல்லாம் பேத்துட்டு அப்படியே தொங்குது. அந்த பாட்டி சொன்ன மாதிரியே இவருடைய உடம்பு கூடவே அப்படியே சதையை கிழிச்சிட்டு தொங்க இவர் அப்படியே ரத்த காயத்தோட அங்கே கீழே வந்து விழறாரு. இவரால் வலி தாங்கவே முடியல. இவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது அந்த பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைன்னு. இப்போ அவங்க இது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த நேரமும் அந்த காதல் கடவுள் அங்கே வராங்க. வந்து ஒரு துண்டு சீட்டை வேற அங்கே போடுறாங்க. அதை எடுத்து இவரை பார்த்துட்டு படிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்கோம்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் எதெல்லாம் மறைக்கிறீங்களோ அதை வெளியில் சொல்லிடுங்க. இன்னைக்கு ஒரு வேளை அது பிரச்சனையாகலாம், நாளைக்கு பிரச்சனையாகலாம், மறைச்சு வைக்க வைக்க அது பிரச்சனையாக தான் மாறும், அதனால அதை இப்பயே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த டவ் பார்த்துட்டு என்னது
இது? என்னத்த நீ மறைக்கிற? தயவு செஞ்சு என்கிட்ட அத சொல்லுன்னு கேட்ட உடனே அவரு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. எதுவுமே சொல்ல மாட்றாரு. அந்நேரமும் அந்த காதல் கடவுள் அவங்க கழுத்த புடிச்சு நெரிக்க பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே அவரு பயந்துட்டு, "இல்ல, இல்ல நிறுத்து. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு" சொல்லிட்டு இப்ப தான் சொல்றாரு. இந்த மாரி எனக்கு ஸ்வீடன்லேருந்து ஆஃபர் வந்துச்சு. அங்க போனா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே உன்கிட்ட எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. நீ வேற அப்பப்போ சொல்லிட்டே இருப்ப. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். ஒண்ணாவே செத்து போலான்னு. அதெல்லாம் கேட்டுட்டே உன்கிட்ட நான் அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு மனசே வரல. அதனால தான் நான் இத்தன நாளா அத ஒளிச்சே வச்சிருந்தேன். ஆனா இப்ப அத சொல்ல வேண்டிய நிலைமை வந்து போச்சு. என்ன மன்னிச்சிருன்னு ஒரு அலறாரு. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு, "என்னது நீ வந்து இந்த மாரி ஸ்வீடன்ல அப்ளை பண்ணி வச்சிருந்தியா? ஏன் அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் என்ன நெனச்சேன்னா, உனக்கு இந்த இடம் புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் இங்கேயே தான் தங்க போறோம். ஒண்ணா தான் வாழ போறோம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த மாரி ஸ்வீடனுக்கு போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு என் கூட வாழணும்னு ஆசை இருந்திருந்தா நீ இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டியே! அப்போ உனக்கு என்ன மேரேஜ்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசை இல்ல. அப்படித்தானே? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு காலையில லவ் காட் கிட்ட என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டேன்? நம்ம 2 பேரும் கடைசியா என்னதான் ஆகப்போறோம்? நம்ம 2 பேருடைய வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுதுன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனா நீ வந்து இந்த மாரி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இப்ப சொல்லு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகுற மாரி நீ கற்பனையாச்சும் பண்ணி பார்த்திருக்கியா? அப்படி பண்ணி பார்த்திருந்தேன்னா என்கிட்ட ஆமான்னு மட்டும் தலையாட்டி பார்ப்போம்ன்னு கேட்க, அதுக்கு அவரு கம்முனு உட்காந்துட்டு இருக்காரு. யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. ஓ! இவனுக்கு நம்ம கூட இருக்கணும்னு ஆசை இல்ல போல இருக்கு. எங்கேயோ வெளிய போணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மேல போயிடுறாங்க. இந்த விஷயத்த சொன்னதுனால இவங்க 2 பேருக்குள்ளாரையுமே ஒரு சின்ன சண்டை மாரி வந்து ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்களா, அந்த நேரமா அவங்க ஒரு ஷோபால உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பியுமே அந்த லவ் கார்டு வந்து இவங்க கண்ண பொத்தி விட்டுருவாங்க. கண்ண பொத்துன உடனே இவங்க திரும்பியும் கண்ண முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா காலையில ஆயிடுச்சு. இவங்க ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஆனிவர்சரிக்கு இந்த இடத்துல தான் அவங்க வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த நாள்ல இப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்குறாங்க, "என்ன நேட்டுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு?" "இல்ல, இல்ல அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் அப்படி கேட்குறேன்னு?" இவங்க கேட்ட உடனே, "இல்லையே உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்லன்னா அவனுடைய வெட்டிங் டேட் என்னன்னு என்கிட்ட சொல்லலாம்." தெரிஞ்சு போன்னு அவங்க டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட் உருவத்துல அந்த காதல் கடவுள் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல அவங்க ஹஸ்பண்டா இருக்கிறது நேட்டு தான். இப்ப இவங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "அன்னைக்கு வந்து நீ உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசிக்கிட்டியோ அத அப்படியே இங்க சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் தயங்குவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஒண்ணு மோசமா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால தயங்கிட்டே உட்காந்துட்டு இருக்க, அந்த காதல் கடவுள் அவங்கள சொல்லுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண உடனே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "ச்சே! நான் உங்கள இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்க கூடாதா? நீங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. எனக்குமே உங்கள மாரி வாழணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா நேட் இருக்கானே, அவன் வந்து ரொம்பலாம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் இல்ல. அப்பப்ப அவன் கூட இருக்கும்போது ரொம்பவே டல் அடிக்குது. இப்ப நம்ம 2 பேரும் எப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கோம். அந்த மாரி அவனும் நானும் பேசிக்கலான்னு பார்த்தா கூட பெருசா அவன் என்கிட்ட பேசிக்க மாட்டான். அதனால தான் நான் உங்ககிட்ட இப்ப கேட்கிறேன். உங்களுடைய லைஃப்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்க இது மாரி லவ் பண்ண மாரியே லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த லவ் குறைஞ்சிருச்சா? ஏன்னா இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றத வச்சு தான் நானு நேட்ட வந்து நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார எடுத்துட்டு வரலாமா? இல்ல அவன வெறும் லவ்வரோட நிறுத்திடலாமான்னு முடிவு பண்ணுவேன். அதனால கொஞ்சம் சொல்லலாம்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிற மாரி இந்த காதல் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த உண்மை எல்லாமே நேட்டுக்கு தெரிஞ்சு போச்சா, அவர் ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. இவ இந்த அளவுக்கு நம்மள பத்தி நினைச்சுட்டு இருந்திருக்காளா? அந்த அளவுக்கு நம்ம போரிங்கா இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாரு. இவர் இப்ப இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுமே அழறாங்க. ஆனா இவங்களால எதுவும் பண்ண முடியல. அவரும் இவங்கள பார்த்துட்டு கோச்சிட்டு ஒரு இடத்துக்கு தான் எந்திரிச்சு போவாரு. அப்படி அவரு எந்திரிச்சு போன உடனே டக்குன்னு இவங்களும் அவர புடிச்சு, "ஒரு நிமிஷம் நில்லு, எங்கேயும் போகாத. எனக்கு உன்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசைலாம் இல்ல. அன்னைக்கு நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ரகசியத்தையுமே நான் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். அதனால ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. அந்த நேரம் ஒரு டக்குன்னு திரும்பி பார்த்து, "எப்படி? இப்படிதான் நீ எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தியா? என் மூஞ்சி கிழிச்ச மாரின்னு" சொல்லிட்டு ரத்த வெள்ளத்துல நின்னுட்டு இருக்காரு. அதையே பார்த்துட்டு அவங்க இப்ப செமையா பயந்துடுறாங்க. ஐயோ! அண்ணா மூஞ்செல்லாம் கிழிச்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு. பார்த்தா திருப்பியுமே எல்லாம் கற்பனை தான் போல இருக்கு. இப்போ திருப்பியும் ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தா அவங்க அப்பா தான் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்க அப்பா கிட்டயுமே அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு நேட்டுக்கு தெரியாம. அதனால இப்போ அவங்க அப்பாவ கற்பனையா வர வச்சு எல்லா உண்மையும் சொல்றாங்க. அதெல்லாம் டவ் பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! என்னது இவ விட்டா எல்லாத்தையுமே வெளியில வெட்ட வெளிச்சமாக்கி விட்டுருவா போல இருக்கு. நம்ம லவ்வே காணாம போயிடும் போல இருக்கேன்னு" சொல்லிட்டு, "இல்ல எல்லாத்தையும் என்னால வெளியில சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு" கெஞ்சுறாங்க. ஆனா அந்த காதல் கடவுளோ, "இல்ல நீ சொல்லலன்னா இவன நான் போட்டு தள்ளிடுவேன். சொல்றியா என்னன்னு?" கேட்ட உடனே, சரி வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னதுமே இப்ப சொல்றாங்க. அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னா, நேட்டுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அவன் எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணி பார்த்துட்டான். அவனுக்கு பெருசா வேலைலாம் எங்கேயும் கிடைக்கல. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த கம்பெனில வந்து ஒரு பொசிஷன் ஃப்ரீயா தானே இருக்கு. அதுல வந்து நேட்ட போட்டு விட்டுருங்க. அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருப்பான்லன்னு கேட்ட உடனே அவங்க அப்பாவும், "ஃபர்ஸ்ட் நீ அவன்ட்ட பேசு. அவன் ஒத்துக்கிட்டானா நான் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும், "இல்ல நான் தான் வந்து இதெல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீங்க வேணா வேற யாரையாச்சும் வச்சு பேசி பாருங்க. அப்படி இல்லன்னா என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. நாங்க ஒரு ரெசார்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்க கொஞ்சம் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் போதும்ன்னு" சொன்ன உடனே இவங்க அப்பாவுமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. அததான் வந்து இப்ப இவர் முன்னாடி சொல்லி காட்டுவாங்க. அத சொன்ன உடனே இவர் லைட்டா டென்ஷன் ஆயிடுவாரு. "ஓ! நீ என்னைய என்ன நெனச்ச? நீ வந்து உன்னுடைய அப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? எல்லாம் உன்னுடைய
இருக்கியா? பரிதாபத்தாளன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் கிடையாது. நீ உன்னுடைய அப்பா கிட்ட பேசுற முன்னாடியே உன்னுடைய அப்பா என்கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னுடைய அப்பாவுக்கு வந்து இப்போ உடம்புலாம் ரொம்ப சரியில்லாம போயிட்டே இருக்கான். ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உன்னை யார் பார்த்துக்கிறதுன்னு என்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதனால தான் நான் ஸ்வீடனுக்கு அப்ளை பண்ணேன். அந்த வேலை வாய்ப்பை அவர் தெரிஞ்சுட்டு என்னை கூப்பிட்டு பேசினாரு. நீ ஒருவேளை ஸ்வீடனுக்கு போயிட்டுனா என்னோட பொண்ணு தனிமையாயிடுவா. அவளை அதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறது? அதனால நீ எங்கேயும் போகாத, என் பொண்ணு கூடயே இரு. அவ கூட அந்த ரெசார்ட்லயே இருந்துக்கோ. தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணு. இப்படின்னு எல்லாமே உன்னுடைய அப்பா தான் என்கிட்ட சொன்னாருன்னு இவர் அவங்க லவ்வர் கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் அவங்களும் கேட்டுட்டு திருப்பியுமே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ ஸ்வீடன் போறது, என்னுடைய அப்பா கிட்ட பேசுனது, இது எல்லாத்தையுமே ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொன்னு தெரியுமா? நீ வந்து எனக்கு ஏத்த ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் உன்னை நினைச்சிருந்தா நான் எப்பயோ கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு இருப்பேன். எவன் கூட ஆனாலும் போயிட்டு இருப்பேன். என்கிட்ட பணம் இருக்கு, தேவையான அளவுக்கு காசு இருக்கு. நான் ஏன் உன்னை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க போறேன்? எனக்கு என்ன வேற வேலையா இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இவர் இன்னுமே உடஞ்சு போயிடுறாரு. என்ன இவன் நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாளேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த காதல் கடவுள் திருப்பியுமே அவங்க காதல் வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க. அது சொன்னதுதான் இவங்க வேக வேகமா எழுந்திரிச்சு வெளியில் தான் விடுவாங்க. போன உடனே உங்க மூஞ்சிலே அந்த மலை சாரல் அடிக்குது. அந்த மலை சாரல் அடிச்சு அவங்க தோல் அப்படியே பிச்சுட்டு தொங்குது. அப்பதான் நேட் புரிஞ்சுக்கிறாரு, திருப்பியுமே இவன் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு. அதனால என்கிட்ட சொல்லு, என்னதான் நீ அப்படி என்கிட்ட இருந்து மறைக்கிற? தயவு செஞ்சு சொல்லுன உடனே இப்போ அவங்க சொல்றாங்க, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போறேன், நான் மன்னிச்சிரு. நான் உண்மையிலே காதல் கடவுள்கிட்ட அடிக்கடி இங்க வந்து வேண்டிப்பான்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா வேண்டிப்பான்? எப்பயுமே வந்து நீ என் கூட இருக்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது கடைசியில தோல்வியில தான் போய் முடியணும்னு நான் வேண்டிப்பேன். அப்படி நான் வேண்டிக்கிட்டதுனால தான் நீ 8 வருஷமா இங்க என் கூடயே இருந்த. நீ இதுக்கு முன்னாடியே ஸ்வீடன்ல அப்ளை பண்ண அந்த எல்லா ஜாப்புமே ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நான் இங்க வேண்டினது தான். நான் அவன் கூட சேராத எந்த ஒரு விஷயமுமே உருப்படியா நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அது நான் வேண்டினது எல்லாமே அப்படியே நடந்துருச்சு போல இருக்கு. அதனால தான் நீ இந்த 8 வருஷம் என் கூடயே இருந்த. நீ எங்க போகணும்னு நினைச்சாலும் உன்னால போக முடியல. இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் வேண்டினதுனால தான் அந்த விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் அந்த காதல் கடவுளை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நம்பிக்கையே வந்துச்சு. அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு எவ்வளவு கெஞ்சுறாங்க. அதே ஒரு பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ண? என்னோட 8 வருஷத்தை என்கிட்ட திருப்பியும் கொடு. உன்னால எனக்கு 8 வருஷம் வீணா போச்சு. குடுன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஸ்விம்மிங் பூல்லே போட்டு முக்குன்னு முக்குறாரு. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை தள்ளி விட்டுட்டு போய் மேலதான் ஏறி உட்காந்துப்பாங்க. அப்படி உட்காந்த உடனே தான் இவருக்கு வேற சில ஞாபகங்கள்லாம் வருது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல மிதந்துட்டு இருந்திருப்பாருல, அந்த இடம் தான் அவருக்கு திருப்பியுமே மைண்ட்ல வருது. அந்த இடத்துல இந்த ஹீரோயின் ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, நீ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணியே அவளை விட்டு ஏன் பிரிஞ்சுட்டேன்னு. அதுக்கு அவர் அப்ப பதிலே சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கு இப்பதான் பதிலே சொல்லுவாரு. அதை நமக்கு ஃபர்ஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க, இப்பதான் சொல்லுவாங்க. நானும் அவளுமே 9th படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நல்லா தான் லவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல, அவ கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டா. என்னை விட கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் அவ என்னை விட்டு பிரிஞ்சு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தான், அவனை லவ் பண்ணிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நான் அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு என்ன நானே காயப்படுத்திப்பேன். அப்படி மூச்சு திணறும் போது எனக்கு அந்த வலிகள் வரும் பத்தியா, அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்துது. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரம் தான் நீ என்னை வந்து இப்படி குடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எவ்வளவோ பெரிய பணக்காரி தான், இந்த ஹோட்டல் கூட என்னுடைய ஹோட்டல் தான். ஆனா நான் அங்க வர்றவங்கள தான் பார்த்து பொறாமைப்படுவேன். ஏன் தெரியுமா? அங்க வர்றவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படிதான் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னே தெரியாது. பார்த்தா கூட்டமா வருவாங்க, ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்பவே பொறாமைப்படுவேன். எப்படிதான் ஒருத்தங்களுக்கு இவ்வளவு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்களோன்னு. எனக்கு கூட அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. நான் எப்பயுமே தனிமையா தான் இருக்கேன். எனக்கு என் கூட எப்பயுமே யாராவது இருக்கணும் போல இருக்கு, என்கிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேட் பார்த்துட்டு, ஏன் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? எப்பவுமே வந்து குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம். நீ சொல்றதெல்லாம் கேட்கறது, உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுக்குன்னு ஒரே ஒருத்தன் வந்தா போதும். அவன் ஒருத்தனே உன் வாழ்க்கை பூரா உன்னை சந்தோஷமா வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி அவர் அங்க சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதை இப்பதான் நம்ம காட்டுறாங்க. அப்படி ஒரு சொன்னதா இவங்க மனசுல வச்சுட்டு தான் இவரை லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு. அதை ரியலைஸ் பண்ணிட்டு மேலே எந்திரிச்சு வந்து திருப்பியுமே இப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த ரெசார்ட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது கூட திருப்பியுமே அவருடைய போன்ல அந்த ஸ்வீடன்ல இருந்து ஆஃபர் லெட்டர் தான் வந்திருக்கும். இந்த டைம் அந்த ஆஃபர் லெட்டர் அவர் பார்த்துட்டு மறைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படி யோசிக்கும் போது தான் கண்ணாடியில திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த காதல் கடவுள் பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. திருப்பியும் மறைச்சா இவங்க நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் போனை தான் அவங்க கிட்ட திருப்பி காட்டுவார். அவங்களுமே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நான் நீ போறதுக்கு அனுமதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இந்த டைம் தலையாட்டிடுறாங்க. கிரீன் சிக்னல் கொடுத்த உடனே இவருமே அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அதோட இந்த எபிசோடுமே முடியுது. கடைசியா என்ன சொல்லி முடிப்பாங்கன்னா, நீங்க காதல் கடவுள் கிட்ட வரீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராதீங்க. அப்படி ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நடக்கிற எதுக்கும் நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த 8 எபிசோட்ல நான் பார்த்ததுல எனக்கு
ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோட்னா இந்த எபிசோடு தான். ஏன்னா ஹாரர்லேயே நம்ம எத்தனையோ விதமான கதைகள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதை வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. காதல்லே இப்படி ஒரு ஹாரர் கதை சொன்னதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா நம்ம அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.